ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சுவாமிநாதன் ஐஏஎஸ், அவர் டெல்லியில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கார், மத்திய அரசாங்கத்தில் இருக்கார். அவர் அங்கேருந்து ஃப்ளைட்டில் சென்னைக்கு சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் காரில் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணலான்னு பிளான் பண்ணுறார். இந்த ஃப்ளைட்டு டயத்தை மனசில் வச்சுட்டு கிளம்புற ஆஃபீஸ்லேருந்து ஒரு காரில் கிளம்புறார். அன்றைக்கி அவருக்கு டிராஃபிக்லாம் ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஏர்போர்ட்டில் போய் இதுக்கு நம்ம சும்மா உட்காந்துட்டு இருப்பானே, ரொம்ப சீக்கிரமாக நம்ம போயிட்டு இருக்கோம் போல இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவருடைய நண்பர் ராமச்சந்திரன், ஒரு ஐஏஎஸ், டெல்லியில் ஒரு மகாபெரிய பக்தர். போகிற வழியில் ராமச்சந்திரன் ஐஏஎஸோட வீடு இருக்கு. இவர் என்ன நினைக்கிறார், நம்ம மகாபிரிவாட தரிசனம் பண்ண போகிறோம். ராமச்சந்திரன் ஐஏஎஸும் மகாபிரிவா பக்தர் தான். போகிற வழியில் அவரோட ஆற்றுக்கு போயிட்டு ராமச்சந்திரன்கிட்டையும் சொல்லிட்டு, பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறப்பா உனக்கும் சேர்த்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு அவருடைய வீட்டுக்கு போகிறார். யாரு? ராமச்சந்திரன் ஐஏஎஸ் வீட்டுக்கு போகிறார். டைம் இருக்கு அவருக்கு. இப்போ எதுவுமே இன்னைக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தீன்னு ஓடுறோம். இந்த காலில் வெந்நீர் கொட்டிக்காத குறையா அப்படின்னு சொல்லுவார், கிராமத்தில் சொல்லுவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அவசரமாக ஓடுறோம். ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறது பிறகு, காலங்கரத்தால் பிறகு ஒரு டூ வீலர்காரர் போயிட்டு இருப்பார், ஒருத்தர் இப்படி கட்டடிப்பார், அவர் முந்துவார், இந்த பக்கம் ஒருத்தர் முந்துவார், இவர் கொஞ்சம் வேகம் எடுப்பார். இன்னைக்கு நம்ம பார்க்கணும், எல்லாருக்கும் அவசரம். அதுக்கான காரணத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஏடியா கிளம்பியிருக்கலாமோ, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிளம்பியிருக்கலாமோ ஆஃபீஸ்க்கு அப்படின்னு தோணும். எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே நம்ம முன்னாடி போகிறது தப்பே இல்லை. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடி போய் நம்ம உட்காந்துருக்கோங்கிறது தப்பே கிடையாது. நம்ம தாமதமாக கிளம்பினா நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகுதான் போக முடியாது. சில பேருக்கு என்ன மனசில் அப்படின்னா, நம்ம முன்னாடி போய் எதுக்கு உட்காந்துருப்பேன், நிகழ்ச்சி ஆரம்பிக்கட்டுமே, நம்ம அப்புறமா போய்க்கலாமே, இப்படிலாம் இருக்கா மனுஷன். இவருக்கு டைம் இருக்கு. யாருக்கு? சுவாமிநாதன் ஐஏஎஸ்க்கு. சரி, ராமச்சந்திரனை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவரோட வீட்டு வாசல்ல காரை நிறுத்த சொல்லிட்டு அவரோட வீட்டுக்குள்ள போனார். வீட்டுக்குள்ள போனால் இன்னைக்கு ராமச்சந்திரன் வீட்டில் தான் இருக்கார். இன்னைக்கு வீட்டில் இருக்கார். ஆஃபீஸ் இல்லையோ ஏதோ ஆற்றுல உட்காந்துருக்கு, ஆற்றுல இருக்கு. அவரை பார்த்தோன்னே ராமச்சந்திரன் சுவாமிநாதனை வரவேற்கிறார். வாப்பா, என்ன விஷயம், இந்த டயத்தில் வந்திருக்கேன், என்ன விஷயம்? இவன விஷயத்தை சொல்கிறேன். நான் காஞ்சிபுரம் போகிறப்ப பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறேன். மத்தியானம் ஃப்ளைட் எனக்கு எத்தனை மணிக்கு, இத்தனை மணிக்கு சாயங்காலம் போடுவேன், இங்கேருந்து ஒரு கால் முடிச்சு போயிட்டேன் அப்படிங்க. அப்படியா, நீ பெரியவாளை தரிசனம் பண்ண போறியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏதோ நீ சொல்றது நானே ஏதோ பெரியவாளை தரிசனம் பண்ண போகிற மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷம். என்னோட நமஸ்காரத்தையும் அவர்கிட்ட சொல்லிவிடும் அப்படிங்கிற. கவனிங்க, ஆத்மார்த்த பக்தின்னு சொன்னபத்தில் அதுதான் அவரை பற்றி சொல்கிறேன். இந்த சுவாமிநாதனுக்கும் ராமச்சந்திரனுக்கும் 2 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் இருந்த ஆத்மார்த்தமான பக்தியை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ராமச்சந்திரன் என்ன பண்றார், சுவாமிநாதன் கிட்ட சொல்றார், அப்பா நீ பெரியவா தரிசனத்துக்கு போற,
நான் ஒரு பொருளை உங்கள்கிட்ட சேர்க்கிறேன், இதை பெரியவா கிட்ட சேர்த்துடு அப்படிங்க. தாராளமாப்பா. நம்மளே ஒரு கோவிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கற்பாம்பல் மேலாப்பன் போகிறோம். கோவிலுக்கு வெறுங்கையோடு போகக்கூடாது. சுவாமியை பார்க்க போகிறோம், மகானை பார்க்க போகிறோம், ஒரு துறவி சன்னியாசியை பார்க்க போகிறோம்னா வெறுங்கையோடு போகக்கூடாது. புஷ்பமோ பழமோ அங்கே என்ன சமர்ப்பிக்கணுமோ அதை நம்ம வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போகணும். சாஸ்திரம் என்று சொல்றதுன்னா, ஒரு குழந்தை இருக்கிற வீட்டுக்கு நீங்க போகிற போதும், ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிற வீட்டுக்கு போற போதும், ஒரு முதியவர் வயசானவர் இருக்கிற வீட்டுக்கு போகிற போதும், ஒரு சன்னியாசிய தரிசிக்க போகிற போதும் வெறுங்கையோட போகக்கூடாது. 4 பேர் சொல்றோம். குழந்தை, கர்ப்பிணி, வயதானவர்கள் அதாவது முதியோர்கள், சன்னியாசிகள், துறவிகள், மகான்கள், இவங்களை தரிசனம் பண்ண போறப்ப வெறுங்கையோட போகக்கூடாது. ஏதோ வாங்கிட்டு போகணும். ஒரு பழமா புஷ்பமா அவர்களுக்கு என்ன சமர்ப்பிக்கணுமோ அதை வாங்கிட்டு போகணும். ராமச்சந்திரன் சொல்றார், மகான தரிசனம் பண்ண போறேன்னு சுவாமிநாதன் சொல்லிட்டார். ஏதோ ஒரு காணிக்கை, ஏதோ ஒரு பொருள் அவர்கிட்ட கொடுக்கலாமே அப்படின்னு தோணி, நான் உன்னை தரப்பா பெரியவாட்ட சேர்த்துடுறியா அப்படிங்க. தாராளமாப்பா, என்ன பொருள் கொடு, ஒரு 2 நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டு தோட்டத்திற்கு செல்கிறார். ஒரு வீடு அப்படின்னா தோட்டம் அப்படிங்கிறது உண்டு. அந்த நாளில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கொல்லைப்பக்கம் அப்படின்பா. கொல்லைப்பக்கம் தான் கிணறு இருக்கும், ஒரு துணி துவைக்கிற ஒரு கல் இருக்கும், ஒரு கோட்டை எடுப்பு இருக்கும், எல்லாம் கொல்லைப்பக்கம் இருக்கும். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், கொடிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா. அந்த தோட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாழை மரம் இருக்கும், சிலது தானாக வளரும், சிலது நம்ம விருப்பப்பட்டு வளர்ப்போம். இந்த ராமச்சந்திரன் ஐஏஎஸ் அவர் வீட்டு தோட்டத்துக்கு போறார். ஏன் போறார்? அந்த தோட்டத்திலிருந்து ஏதோ ஒன்றை சேகரித்து மகாபிரிவாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அந்த பொருளை சேகரிக்கத்தான் கொல்லை பக்கம் போறார், தோட்டத்துக்கு போறார். என்ன பொருளை சேகரிக்கிற, எப்படி எடுப்பார்? இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.